அன்புநேயர்களே, ஜேவிபி ஆட்சிக்குள் ஒரு பெரும் ஒரு அலை ஒன்று வரப்போகின்றது. யாரும் எதிர்பார்க்கல, யாரும் நம்பல, ஊடகம் தான் எதிர்பார்க்கல, ஏன் ஆய்வாளர்களும் எதிர்பார்க்கல. அண்மையில் டெல்வின் சில்வா டீம் ஒன்று சீனாவுக்கு போய் வந்தது. அங்கு ஒரு அழுத்தம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் நாட்டில் பிரைம் மினிஸ்டர் போஸ்டை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. நெய்னாக்கு ஆசை வந்துட்டு பெருசு பிரதமர் ஆக போகுது. செய்தி வந்துருச்சா? தண்டோரா ரைட். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வாவிற்கு தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்ற உறுப்புரிமை வழங்கப்பட உள்ளதாக ஒரு கசமுசா வெளியாயிருக்கிறது. இன்று எப்போது? இன்று ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி இரவு 9 மணி எமக்கு கிடைத்த செய்தியை உடன் எமது அன்பு நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றோம். சமூக ஊடகங்களில் இது தொடர்பான பல பதிவுகள் சிங்கள பகுதியிலே வெளியிட்டாச்சு. நிதி அமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரியாராய்ச்சி அண்மையில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக நியமிக்கப்பட்ட ஹர்சன தற்பொழுது நிதி அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஒரு வேகன்சி காலி ஆயிட்டா. இதனால் ஏற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு டெல்வின் சில்வா மாம்ஸ் நியமிக்கப்படுவார் என ஏபிபி உள்மட்டத்திலிருந்து பலமான சரியான தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனினும் தாம் நாடாளுமன்ற உறுப்பினரை ஏற்றுக்கொள்ள போவதில்லை என டெல்வின் சில்வா தெரிவித்திருக்கின்றார். அங்கதான் நிற்கிறான் சந்திரன். மேலும் ஏற்கனவே தேசிய பட்டியல் உறுப்புரிமைக்காக பரிந்துரை செய்யப்பட்ட ஒருவர் இந்த வெற்றிடத்துக்காக நியமிக்கப்படுவார் என கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் சீனாவில் இவர் கடந்த வாரம் சீனா சென்றிருந்தார் இல்லையா? அங்க அவருக்கு ஒரு அழுத்தம் ஒன்று அதிகரிக்குது. நீங்க இந்த பிரைம் மினிஸ்டர் பதவியை எடுங்க. அதுக்குரிய வாய்ப்பு இருக்குத்தானே? பிரைம் மினிஸ்டர் லேசா வரலாம் தானே? அண்மையில கட்சிக்குள்ள அந்த ஒரு பிரச்சனை போயிச்சான ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று இருக்குன்னு சொல்லி. ஆனாலும் ஜேவிபியும் தற்போது 2 சீனியரிட்டி மினிஸ்டர்மார் டெல்வின் சில்வாவை ஆட்சிக்குள்ள வர சொல்லி இழுக்கிறாங்க. ஆனா அவர் மாட்டேன்னு சொல்ல. என்றால் அவர் ஒரு கொள்கைவாதியா இருக்கிறார் இல்ல, அதனால தான் மாட்டேன் என்று சொல்றார். இருந்தாலும் அவங்க சீனியரிட்டி நீங்க வந்தா தான் நல்ல சொல்லி இழுக்கிறாங்க. அதனால சில நெருக்கடிகள் எல்லாம் வருகின்ற போது இவர் நாடாளுமன்றத்துக்குள்ளும் சிலவர்களை கட்டுப்படுத்தலாம் என்று பார்க்காரு போல நான் நினைக்கிறேன். ஏனெனில் கட்சிக்குள் சில அமளி சம்பளிக்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதை இவர் எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்துவார் என்று தெரியல. அண்மையில் இப்போது 10 தினங்கள் போடுவோமா? யுத்தத்துக்கு முன்னால இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் 2 வீக்ஸ் முன்னாலன்னு சொல்லுவோமா? சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச துறையின் துணை அமைச்சர் மற்றும் சீன தூதர் உள்ளிட்ட சீன பிரதிநிதிகள் குழு அரசாங்கத்தின் ஜேவிபி தலைவர்களை சந்தித்தது இங்கே கொழும்புல. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த வேளையில் ஜேவிபி பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா ஜெஜியாங் மாகாண ஆளுநர் லியூஜியை சந்தித்தார். லெஜியாங் மாகாணத்தின் பிரதமர் இங்க வந்துட்டு அங்க போயிட்டாங்க. அதான் லெஜியாங் மாகாணத்தின் பிரதான பொது வரவேற்பு மண்டபத்தில் ஒரு சந்திப்பு நடைபெற்றது. ஜேவிபி மற்றும் சிபிசி இடையான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஜேவிபியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு குழுவை டெல்வின் சில்வா வழிநடத்தி தற்போது சீனாவில் அங்கிருந்து அந்த செய்தியை கொடுத்திருந்தார். இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு, ஜேவிபி மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையிலான உறவு குறித்து விவாதங்கள் கவனம் செலுத்தப்பட்டன. இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு உதவ ஜெஜியாங் மாகாணத்தின் ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இரு தரப்பினரும் ஆராய்ந்தனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தலைமையில் இலங்கை ஒரு தெளிவான வளர்ச்சி திட்டத்துடன் முன்னேறி வருவதாகவும் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதையும் பல தசாப்த கால ஊழல் நிறைந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் சில்வா குறிப்பிட்டார். சீனாவின் வளர்ச்சி அனுபவங்களிலிருந்து, குறிப்பாக ஜெஜியாங் மாகாணத்தின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளும் நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த கூட்டத்தில் இளைஞர் விவகார துணை அமைச்சர் எரங்க குணசேகர, துணை அமைச்சர் முனீர் முனாஃபர், நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன், தீப்தி பாசல திலகே, தர்மபிரியா விஜயசிங்க மற்றும் தூதுக்குழுவின் பிற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். சீன தரப்பில் துணை ஆளுநர் லூ ஷான் மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தெற்காசிய பிரிவின் சர்வதேச துறையைச் சேர்ந்த பான் ஸ்வின் உள்ளிட்ட மூத்த சீன கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரிகள்
அந்த கலந்துரையாடலில் பங்கு பற்றியிருந்தனர். பெய்ஜிங்குக்கும் இலங்கைக்கும் வளர்ந்து வரும் இடதுசாரி கூட்டணிக்கும் இடையிலான உறவுகள் வலிவடைவதை அடிக்கோடிட்டு காட்டும் ஒரு முன்னேற்றத்தில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழு ஒன்று கடந்த ஏப்ரல் மாதமும் கொழும்பில சந்திச்சிருந்தாங்க. அதாவது பெய்ஜிங்குக்கும் கொழும்புக்கும் இடையிலான ஒரு பரந்துபட்ட உறவை அவர்கள் வலுப்படுத்துவதற்கான முறையையும் அவர்கள் செல்லாங்க. பெய்ஜிங் என்ன சொல்லுதோ இல்லையோ, கொழும்பில் இருந்த ஜேவிபி மாறு விதமான கருத்து சொல்லுது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச துறையின் மூத்த அதிகாரிகள் மற்றும் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தின் பிரதிநிதிகள் அப்போது கலந்து கொண்டனர். சமீபத்தில் தேர்தல் வெற்றிக்காக தேசிய மக்கள் சக்தியின் கூட்டணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தது. கடந்த செப்டம்பரில் பரந்த மக்கள் ஆணையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் நிர்வாகத்தை முற்போக்கான சீர்திருத்தங்கள் மற்றும் இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தில் புத்துணர்ச்சி ஊட்டும் மாற்றம் என்று அவர்கள் விவரித்ததாகவும் அந்த செய்தி தெரிவித்திருந்தது. சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஜேவிபிக்கும் இடையிலான ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான சாத்திய கூறுகள், அத்துடன் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை இன்னும் பரந்த அளவில் மேம்படுத்துவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து விவாதங்களின் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. இனிமையான மற்றும் மூலோபாய என்று வட்டாரங்கள் விவரிக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் இலங்கையின் கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் சீன ஆதரவை பெறுவதற்கான வழிகளையும் தொட்டன. சீனாவின் வளர்ச்சி மாதிரி மற்றும் வளங்கள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கக்கூடியது என தெரிவிக்கப்படுகின்றது. நல்லெண்ணத்தின் அடையாளமாக சீன குழுவால் துவக்கப்பட்ட புத்தகங்களின் தொகுப்பை ஜேவிபியின் கட்சி நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்கியிருந்தார்கள். இது இரண்டு இடதுசாரி இயக்கங்களுக்கு இடையிலான சித்தாந்த நட்புறவை குறிக்கிறது. என்பிபி அரசாங்கத்தின் முக்கிய இலங்கை அமைச்சரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க, இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே மற்றும் ஜேவிபி மத்திய குழுவின் மூத்த நபரான வழக்கறிஞர் ஜனக அதிகாரி ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள். சீன தரப்பை பிரதிநிதிப்படுத்தி சிபியின் சர்வதேச துறைக்குள் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய விவகார பணியகத்தின் இயக்குநர் ஜெனரல் பெங் கியூபின், துணை இயக்குனர் ஷென் குவான்போ, ஊழியர்கள் ஷென் யோங் கேம்பே மற்றும் யாங் குயோ, தென்மேற்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஷியாவோ யாங்சாங் மற்றும் கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தின் முதலாவது செயலாளர் ஜிங் ஜன்ஷே ஆகியோர் கலந்து கொண்டனர். சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இலங்கையின் புதிய இடதுசாரி தலைமைக்கும் இடையிலாய் வளர்ந்து வரும் உறவை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் தேசிய மக்கள் சக்தி நடத்தும் மேதின கொண்டாட்டங்களிலும் கடந்த மே மாதம் கலந்து கொண்டனர். இது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது சீனா ஒரு சிறிய அழுத்தம் ஒன்றை கொடுக்கின்றது. டெல்வின் சில்வா அவர்களை பிரதமர் மந்திரியில் பாரமெடுக்குமாறு. இதில் இரண்டு விடயம் இருக்கின்றது. நாமல் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இல்லையா, ஜனாதிபதியை சுற்றி ஏகப்பட்ட ஆபத்து சூழ்ந்திருக்கின்றது. இதை மட்டும்தான் நாம சொல்லலாம், சரிங்களா? அதை மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. பிரதமர் மாற்றப்பட வேண்டும் என்று ஜேவிபி கட்சிக்குள்ளே ஒரு அமளி துமளி வெளியாயிடுச்சு இல்ல, ஒரு மாசத்துக்கு முன்னாலே. அதையும் நீங்க கொஞ்சம் முடிச்சு போட்டு பாருங்க. இவைகளெல்லாம் பார்க்கின்ற போது டில்வின் மாம்ஸ் பிரைம் மினிஸ்டர் பாடம் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றது. மாம்ஸ் வந்து இப்ப வரையும் சொல்லுவோம், பிரதமரான நாட்டுக்குள்ள சொல்ல முடியாதுங்களா? அப்ப அது போகும் வரைக்கும் மாம்ஸை பயன்படுத்தலாம். அப்ப டில்வின் மாம்ஸுக்கு ஆசை இருக்க இல்லையோ வெளிப்படையா ஏழாண்டு சொல்லுது. ஆனால் அவரை எடுக்குமாறு சீனாவின் அழுத்தமும், எங்கு விமல் ரட்நாயக்கா அப்புறம் பொருள் மினிஸ்டர் விஜித ஹேரத் போன்றவங்க எல்லாம் கொடுக்குறாங்க, நீங்க உள்ளுக்கு வரத்தான் வேணும்னு கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஒரு கிழமைக்குள்ள அவர் வருவாரா இல்லையா என்ற முடிவை நாம தெளிவாக பார்க்கலாம். ஆனாலும் அவர் வர வேண்டும் என்ற அழுத்தம் ஜனாதிபதி தொட்டு மிக அதிகமாக ஜேவிபிக்குள்ள அதிகரிக்குது. அப்படியானால் அவர் ஒரு நேஷனலிஸ்ட் மூலம் எம்பி ஆகி அவர் பிரதம மந்திரியை பாரமெடுப்பார். அவர் பிரதம மந்திரியை பாரமெடுத்தால் ஹரணி அம்மாக்கு ஒரு முழு அமைச்சு ஒன்று கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. அவருக்கு தனியான ஒரு அமைச்சு ஒன்று, அது சில போல பொருள் மினிஸ்டரும் வரலாமா, எல்லாம் நிறைய செய்ய போறாங்களே, மாற்றங்கள் பண்ண போகின்ற போது அவருக்கு பொருள் மினிஸ்டர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அவரே சம்மதமா ஏற்றுக்கொள்ளுவார். அவர் பிரதம மினிஸ்டரா இருக்கணும் என்று அவ ஆசைப்படலையே, அவ கொடுக்கறத எடுத்துட்டு போக வேண்டாம் மாதிரி சொல்லப்படுது. இது ஜேவிபிக்குள்ள நாம இன்று வரையும் கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படை தந்திருக்கிறோம். ஆனால் பெருசு இதை வேணாம் என்று சொன்னா ஒன்றும் பண்ணல. ஆனால் பெருசுக்கு விருப்பமே இல்லை, அழுத்தம் அதிகரிக்குது. பெருசு விரும்பல. ஏனெனில்
பெருசு உள்ளிருந்து அதிகாரம் காட்டுறதை விட வெளியிருந்து அதிகாரம் காட்ட நல்ல மண்டு பாக்குது. ஏன் நாம சுமையை சுமப்பான், நமக்கு இதே பெரிய அதிகாரம் பண்ணாது பாக்குது. எது எப்படியோ பெருசு நாடாளுமன்றத்துக்குள்ள வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வருதோ இல்லையோ அவருக்கு சீனாவும் ஜேவிபி கட்சிக்குள்ள அழுத்தம் அதிகரிக்குது. அப்ப அழுத்தம் ஒன்று அதிகரிக்கப்படுமான சீனாவுக்கு போயிருக்கார். இவங்களும் சீன பார்ட்டி என்பதால் மிக விரைவில் பெருசு எம்பி ஓத்தெடுத்து பிரதம மந்திரி ஆவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. என்றாலும் நாமளும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தால் உடன் பதில் கிடைக்கும் என்பதையும் எமது நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.